அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ் தேர்வு பேட்ச் 2 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு 100 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 5. பேட்ச் 2ல் மொத்தம் நம்ம 18 டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 18 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் மொத்தமாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தஞ்சை பெரிய கோவிலில் எந்த நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சுந்தரர். தஞ்சை பெரிய கோவிலில் எந்த நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது? சுந்தரர். சுவர் ஓவியங்கள் ஏராளமாக காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் தஞ்சை பெரிய கோவில். ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைசீலை, கிளி, படாம் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஓவியம் வரைய பயன்படும் துணி எழினி, திரைசீலை, கிளி, படாம். இரண்டாவது கொஷின், கூற்று 1, மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் வரைந்த ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் எனப்படும். கூற்று 2, சித்தன்னவாசல் எனும் இடங்களில் இந்த ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. இப்போ துணி ஓவியம் அதை கலம்காரி ஓவியங்கள் என அழைக்கப்படுகிறது. துணி ஓவியத்தை கலம்காரி ஓவியங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த கலம்காரி ஓவியங்கள் பார்த்திங்கன்னா ஆந்திரா, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. தந்தங்களின் மீது பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக வரையும் முறை எந்த மாநிலத்தில் காணப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா கேரளா. தந்த ஓவியம் அப்படின்னாவே கேரளா ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்த ஓவியம் அப்படின்னா கேரளா. கண்ணாடி ஓவியம் அப்படின்னா தஞ்சாவூர். தந்த ஓவியம் கேரளா, கண்ணாடி ஓவியம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது தஞ்சாவூர். 4வது கொஷின், இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பரிபாடல். ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரி. இன்ன பல இந்த பல அப்படின்னு வந்தால் பரிபாடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல். 5வது கொஷின் பொறுத்துக. ஓட்டம் பார்த்திங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓட்டம் விகுதி பெற்ற தொழில் பெயர். பிடி பார்த்திங்கன்னா முதுநிலை தொழில் பெயர். பிடி முதுநிலை தொழில் பெயர். சூடு முதுநிலை திரிந்த தொழில் பெயர். சூடு முதுநிலை திரிந்த தொழில் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1, கிபி 1986 தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். கூற்று 2, இந்த நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. வருஷம் 1986 கிடையாது, 1896. ஸோ தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கன்னிமாரா நூலகம். 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளனன்றது சரி. 7வது கொஷின், நூலகத்தை பற்றி கட்டாயம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட்டு குரூப் 4ல் கூட 2 கொஷின் கிட்ட வந்துருந்துச்சு குரூப் 4ல். 7வது கொஷின், செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1981. செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1981. 8வது கொஷின் பொறுத்துக. கற்கும் முறை என்னன்னா பிழையில்லாமல் கற்கணும், அதான் கற்கும் முறை. உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் எது அப்படின்னா கல்வி. விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிய என்னென்னா செயல். எண்ணி துணிய செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். கரவா கரைந்துண்ணும் காகம். ஆன்சர் கீ ஆப்ஷன் சி. சிற்பக்கலைக்கூடம் பூம்புகாரில் மருவூர்பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் எனும் நகர்பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம்.
சிற்பக்கலைக்கூடம். பூம்புகாரில் மருவூர் பாக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் எனும் நகரப் பகுதியும் அமைந்திருந்ததாக கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். 10வது கொஷின், வள்ளுவர் கோட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது. இதன் பணி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது. அறத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லில் காணப்படுகிறது. பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லில் காணப்படுகிறது. இன்பத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லில் காணப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 வந்து சரி, 2, 4 வந்து தவறு. அதாவது வள்ளுவர் கோட்டம் பணி பார்த்திங்கன்னா 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது என்பது சரி. அறத்துப்பால் பார்த்திங்கன்னா செந்நிறம் வந்து கிடையாது, கருநிற பளிங்கு கல்லில் காணப்படுகிறது. பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்குக்கல் என்பது வந்து சரி. இன்பத்துப்பால் தான் வந்து செந்நிற பளிங்குக்கல். 11வது கொஷின், கூற்று 1, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் கொண்டையராஜி. கூற்று 2, நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் ராஜா ரவிவர்மா. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. கொண்டைராஜ் வந்து கிடையாது. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடியில் ஒருவராக கருதப்படுபவர் தான் வந்து யாருன்னா கொண்டைராஜ். 12வது கொஷின் பொறுத்துக. குழி அப்படின்னா நில அளவை பெயர் தான் வந்து குழி. சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் தான் வந்து சான். மணி பார்த்திங்கன்னா முற்றிய நெல்லை தான் மணின்னுவாங்க. கலழுதல் அப்படின்னா உதிர்தல். கலழுதல்னா உதிர்தல். ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. தொற்றனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? என்ன அணினா எடுத்துக்காட்டு உவமை அணி. தொற்றனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்கும் அளவுக்கு அறிவு பெருகும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து இந்த திருக்குறளில் வந்து இருக்குது. 14வது கொஷின், ஒன்றாகி மூன்றிலோ இல் என்பதன் பொருள் என்ன? என்னன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. ஒன்றாகி மூன்றிலோ இல் என்பதன் பொருள் வந்து ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா முன்றுரை அரையனார் இயற்றிய ஒரு பாடலில் வரும் இந்த பாடல். 15வது கொஷின், பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி எனும் நூலில் தொகுத்துள்ளவர் யார்? யார் அப்படின்னா கி.வா. ஜெகநாதன். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி எனும் நூலில் தொகுத்துள்ளவர் வந்து கி.வா. ஜெகநாதன். திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஒரு முக்கியமான ஒரு லைன் தான், திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு வந்து ஒரு லைன் வரும், சேக்கிலார் வந்து சொன்னது. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர், தன்பொருணை புனல் நாடு வந்து சேக்கிலார். 17வது கொஸ்டின் கூற்று 1, பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். கூற்று 2, பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார். பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, ரெண்டுமே வந்து சரி. பழமொழி அந்த முன்றுரை அரையனார் பார்த்திங்கன்னா அவருடைய காலம் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு, சமண சமயத்தை சேர்ந்தவர். இந்த பழமொழி 400ல் 400 பாடல்கள் வந்து இருக்குது. 18வது கொஷின், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். 19வது கொஷின் பொறுத்துக. காவற்புரை தெரு அப்படின்னா வந்து சிறைச்சாலை. காவற்புரை தெருனா சிறைச்சாலை. கூலக்கடை தெரு அப்படின்னா தானிய வீதி. கூலம் என்றால் தானியம். அக்கசாலை அப்படின்னா பொற்காசுகள் உருவாக்கும் இடம் தான் வந்து அக்கசாலை. ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் பி. 20வது கொஷின், இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? எந்த மலை அப்படின்னா பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். அது ஒரு பாடல் வரி வந்து இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். 21வது கொஷின், பொருந்தாத ஒன்றை காண்க.
முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை நற்றினை. கொற்கையில் பெருந்துரை முத்து புறநானூறு. பொதியலாயினும் இமயமாயினும் அந்த பாடல் வரி சொன்ன பாருங்கள். இளங்கோவடிகள் வந்து பொதியமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுறாருன்னு சொன்ன பாடல் வரி வந்து இதுதான். பொதியலாயினும் இமயமாயினும் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தாத ஒன்று. முத்துப்படு பரப்பிற் கொற்கை மூன்றுரை என்ற பாடல் வந்து நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து என்பது அகநானூறு. கொற்கையில் பெருந்துரை முத்து என்பது அகநானூறு. பொதியலாயினும் இமயமாயினும் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அது வந்து சரி. ஸோ இதில் பொருந்தாது எது? கொற்கையில் பெருந்துரை முத்து புறநானூறு வராது, அகநானூறு. மூணுமே முக்கியமான பாடல் வரி தான், பார்த்துக்கோங்க. 22வது கொஷின். திருவாய்மொழி என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். திருவாய்மொழி என்ற நூலை இயற்றியவர் வந்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் வந்து பிறந்தது வந்து திருக்குருகூர். இது வந்து ஆழ்வார் திருநகரை அப்படின்னு சொல்லுவாங்க, திருக்குருகூர். 23வது கொஷின் கூற்று 1. திருப்புகழ் பாடியவர் யாருன்னா அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். கூற்று 2. காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சிந்து பாடியவர் வந்து அண்ணாமலையார். 24வது கொஷின். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். சுமார் 1300 வருடங்களுக்கு முன் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் வந்து திருஞான சம்பந்தர். ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வரும் அணி எதுனா உவமை அணி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வரும் அணி வந்து உவமை அணி. 26வது கொஷின். யாரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பலாமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது? ஆன்சர் வந்து நற்பண்பு உடையவரிடம். யாரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பலாமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது? நற்பண்பு உடையவரிடம். 27வது கொஷின் கூற்று 1. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கூற்று 2. இவர் புவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா, இது வந்து சரி. இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புவியரசு கிடையாது, கவியரசு. 28வது கொஷின். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. 29வது கொஷின். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். என்னென்னா சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு பொருள் பார்த்திங்கன்னா சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத்தை பார்த்திங்கன்னா கண்ணியமிகு என்ற அடைமொழியால் வந்து அழைக்கப்படுகிறார் காயிதே மில்லத். 30வது கொஷின். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் அவர்களை கூறியவர் யார் அப்படின்னா பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் அவர்களை கூறியவர் வந்து பெரியார். 31வது கொஷின். கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பாவண்ணன். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பாவண்ணன். பாவண்ணன் இயற்றிய நூல்கள் வந்து மொத்தம் ஒரு 6 நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். 32வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. டிசம்பர் சூடினால் காலவாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் பண்பாகு பெயர். மல்லிகை சூடினால் இடவாகு பெயர். இதில் சரியானது பார்த்திங்கன்னா டிசம்பர் சூடினால் என்பது காலவாகு பெயர், இது வந்து சரி. தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது சினையாகு பெயர். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். முதலாகு பெயர் அதனுடைய இன்னொரு பெயர் தான் பொருளாகு பெயர். 33வது கொஷின். தன்னை அறிதல் எனும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தன்னை அறிதல் எனும் கவிதை பார்த்திங்கன்னா மகளுக்கு சொன்ன கதை. இது யார் அப்படின்னா பிருந்தா.
அவர்களுடைய ஒரு நூல் தான். தன்னை அறிதல் என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. சே பிருந்தா அவர்களுடைய நூல்கள் ஒரு 3 நூல்கள் கொடுத்துருக்காங்க. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இந்த 3 நூல் சே பிருந்தா அவர்களுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. 34வது கொஷின், பாசர் பெயிண்டிங்கை எவ்வாறு அழைப்பர்னா நாட்காட்டி ஓவியம். பாசர் பெயிண்டிங்கை எவ்வாறு அழைப்பர்னா நாட்காட்டி ஓவியம். பூம்புகாரில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? எத்தனை சிற்ப தொகுதிகள்னா 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. பூம்புகாரில் உள்ள சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. 36வது கொஷின், வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் ஏனையால் ஏனையா தற்று. இந்த தற்று அற்று அப்படின்ற முடிவில் வந்துச்சுனாவே அது ஓமை அணி. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் ஏனையால் ஏனையாதற்று ஓமை அணி. 37வது கொஷின், திருவள்ளுவர் நாடு என்று எவ்வகை தீங்கு இல்லாததை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா இம்மூன்றும், அதாவது மிக்க பசி, ஓயாத நோய், அழிவு செய்யும் பகை, இது மூன்றும் இல்லாதது தான் நாடு அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். 38வது கொஷின், பொறுத்துக. தகளி அப்படின்னா அகல் விளக்கு, தகளினா அகல் விளக்கு. நாரணன் அப்படின்னா திருமால், நாரணன்னா திருமால். ஞானம் அப்படின்னா அறிவு. இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல், இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல். ஆன்சர் ஆப்ஷன் டி. 39, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? முதல் திருவந்தாதி பாடியவர் யார்னா பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி பாடியவர் போதத்தாழ்வார். மொத்தம் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க, 3 பேரை முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க தான் முதல் ஆழ்வார்கள். 40வது கொஷின், கூற்று 1. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகுள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். கூற்று 2. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் என்பது சரி. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தார், அதுவும் சரி. 12 ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார்கள் எனப்படுபவர்கள். நான் இப்போ தான் சொன்னேன், 12 ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார்கள் 3 பேர். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார். ஆன்சருக்கு ஆப்ஷன் பி. 42, அறநெறிச்சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 225 பாடல்கள் இருக்குது. அறநெறிச்சாரம் அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் தான் அறநெறிச்சாரம் அப்படின்ற பெயர் வந்தது. அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். முனைப்பாடியார் சமண சமயத்தை சார்ந்தவர். 13ஆம் நூற்றாண்டருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. 43வது கொஷின், செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா புறநானூறு. டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க தமிழில். செல்வத்து பயனே ஈதல், இது புறநானூறு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். 45வது கொஷின், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா ஏகாதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், இந்த ஏனை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏகாதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் என்ற குரல் பார்த்திங்கன்னா ஏகாதேச உருவக அணி. 46, ஜென் சிந்தனையாளர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? சீனா, ஜப்பான். ஜென் சிந்தனையாளர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்? சீனா, ஜப்பான். 47வது கொஷின், குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்றை காண்க. குறட்செல்வம், அருட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில்னு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அருட்செல்வம் என்பது தான் பொருந்தாதது. குன்றக்குடி அடிகளாருடைய இதழ்கள் 2 இதழ்கள் முக்கியமானது இருக்குது. அருளோசை, அறிக அறிவியல் அப்படின்ற 2 இதழ்கள். அடுத்த கொஷின் பாருங்கள், அதுதான் 48வது கொஷின். அருளோசை, இது அதிகன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு.
அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். 49வது கொஷின் கூற்று 1. டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். கூற்று 2. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் டிகே சிதம்பரனார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் என்பது சரி. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் டிகே சிதம்பரநாதர், ரெண்டுமே வந்து சரி. இவர் வந்து வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர். அவருடைய தனது வீட்டிலே வந்து வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தியவர். இவர்களுடைய சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இதெல்லாம் முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸு. கடித இலக்கியத்தின் முன்னோடி யாருன்னு கொஷின் கேட்டாங்கன்னா டிகேசி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். எல்லாமே முக்கியமானது. 50வது கொஷின். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை டேஸ் என்கிறோம். ஆன்சர் வந்து அந்தாதி. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை அந்தாதி என்கிறோம். அந்தாதியை வந்து 2ஆக பிரித்தா அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். ஸோ அதான் அந்தாதி. அந்தம் அப்படின்னு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு குரூப் 4 எக்ஸாம்லலாம் தமிழில் கேட்டிருக்காங்க. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். 51வது கொஷின். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள். தனது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். யார் அப்படின்னா ரசிகமணி. ரசிகமணி யார்? டிகே சிதம்பரனார். அவர் தான் வந்து ரசிகமணி. 53வது கொஷின். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எந்த நூல் அப்படின்னா இதய ஒளி. இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? டிகே சிதம்பரனார், டிகேசி. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதய ஒளி. சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது? அப்படின்னா தஞ்சாவூர். இந்த கொஷின் தான் இப்போ குரூப் 4 கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டின் மிக பழமையான நூலகம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு இல்லை ஆசியா? அப்படி அந்த கொஷின் சரியாக கவனிக்கலாம். பழமையான நூலகம் அப்படின்றது கொஷின் வந்துச்சு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் வந்து பழமையான நூலகம். இது தொடங்கப்பட்டதாக சொல்லக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிபி 1122. 55வது கொஷின். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்னா ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. 56. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற செய்யுள் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா கடுப்ப அப்படின்ற வார்த்தை வந்து நெடுநல்வாடைன்னு வச்சுக்கோங்க. கடுப்ப. அதே புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னு வந்தால் மணிமேகலை. புனையா ஓவியம் புறம்போந்தன்னு வந்தால் மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவல்னு வந்தால் நெடுநல்வாடை. 57வது கொஷின் கூற்று 1. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கிண்டியில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கூற்று 2. இதன் கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா சென்னை கிண்டியில், கிண்டி கிடையாது சென்னையில், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவரின் புகழை உலகறியும் செய்யும் வகையில் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. கிண்டி அப்படின்னு கொடுக்கல. ஸோ கட்டுமான பணிகள் 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டன என்பது வந்து சரி. இந்த நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. எந்த நூலகம் அப்படின்னா கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்துடைய 3ஆம் தளத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. கன்னிமாரா நூலகம் வந்து தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 59வது கொஷின். மதுரை தமிழ் சங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. பாருங்கள், ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் அமைந்துள்ளது.
சுமார் 87,000 சதுரடி பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டடம் 2014ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இதன் வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 4 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா இது 2014 கிடையாது, 2016. மீதி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. 60வது கொஷின். உவேசா நூலகம் சென்னையில் துவங்கப்பட்ட ஆண்டு எது? எது அப்படின்னா 1942 தான் உவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்டது. கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1869. கன்னிமாரா நூலகம் 1896. கீழ்திசை சுவடி நூலகம் 1869. கன்னிமாரா நூலகம் 1896. இந்த 69 திருப்பி போட்டால் 96. ஸோ கீழ்திசை கன்னிமாரா நூலகம், உவேசா நூலகம், இந்த இயரெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நூல்கள் வந்து 2941 தமிழ் நூல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டட அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1981 அமைக்கப்பட்டது. 1000 ஏக்கர் பரப்பளவில். 62வது கொஷின். மூன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? எந்த நூற்றாண்டுனா இதிலே 3ன்னு வந்துருச்சு. 3க்கு அடுத்த நம்பர் என்னது? 4. அப்போ கிபி 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றுரை அரையனார் அவருடைய சமயம் பார்த்திங்கன்னா சமண சமயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் தான் மூன்றுரை அரையனார். பழமொழி 400 பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, 400 பாடல்கள் வந்து இருக்குது. பொருந்தாத ஒன்றை காண்க. பின்னலாடை நகரம் திருப்பூர், மலைகளின் அரசி ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி கொடைக்கானல், பட்டாசு நகரம் சிவகாசி. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்பது கொடைக்கானல் கிடையாது, அது ஏற்காடு. பின்னலாடை நகரம் திருப்பூர் வந்து சரி, மலைகளின் அரசி வந்து ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு, பட்டாசு நகரம் சிவகாசி, அது எல்லாமே வந்து சரி. 64வது கொஷின் கூற்று 1. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இரட்டை நகரங்கள், இது வந்து கூற்று 2 பாருங்கள். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. அதாவது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன என்பது சரி. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. 65. அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எனப்படுவது எது? அப்படின்னா எதுனா பாளையங்கோட்டை. எது? அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் தான் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுகிறது பாளையங்கோட்டை. 66வது கொஷின். பொறுத்துக. அழகியல் பார்த்திங்கன்னா அஸ்தெட்டிக்ஸ், சிற்பம் வந்து ஸ்கல்ப்சர், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 67. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி சேக்கிலார், தன்பொருணை புனல் நாடு திருஞான சம்பந்தர், திருநெல்வேலி பகுதியை வளம் சிலைக்கை செய்யும் ஆறு தாமிரபரணி. இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 வந்து தவறு, கூற்று 3 வந்து சரி. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி வந்து சேக்கிலார் கிடையாது, திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு வந்து திருஞான சம்பந்தர் கிடையாது, சேக்கிலார். திருநெல்வேலி பகுதியை வளம் சிலைக்கை செய்யும் ஆறு வந்து தாமிரபரணி, இது வந்து சரி. 68வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் எனும் பெயரும் இருந்துள்ளது. வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு. சம்பா நெல் அதிகமாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் எனும் பெயரும் இருந்துள்ளது, இது வந்து சரி. வேணுவனம் என்பதன் பொருள் வந்து மூங்கில் காடு, அதுவும் சரி. இது வந்து சம்பா நெல் கிடையாது, மூங்கில் நெல் அதிகமாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி எனும் பெயர் ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ சம்பா நெல்ன்றதுனால அது வந்து தவறு. 69வது கொஷின் கூற்று 1. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை எனும் ஊர் உள்ளது. கூற்று 2. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி 2 சரி. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை எனும் ஊர் உள்ளது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. ஆன்சர் வந்து கூற்று 1 2 சரி. 70வது கொஷின் கூற்று 1. நாயக்க மன்னரின் தலைவராக விளங்கியவர் அரியநாயகர். கூற்று 2. அரியநாயகரின் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. அரியநாயகர் வந்து கிடையாது. வீரராகவர் பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம். 71வது கொஷின் கீழே கூறிய கூட்டிற்கு பொருத்தமானவரை தேர்ந்தெடு. தமிழாசிரியராக பணியாற்றியவர். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியவர். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ஸோ யார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனரசன். தமிழாசிரியராக பணியாற்றியவர். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியவர். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ஆன்சர் வந்து தேனரசன். 72வது கொஸ்டின் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த வருஷம்னா 2000. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட ஆண்டு வந்து 2000. 73 பொருந்தாத ஒன்றை காண்க. புகவா உணவாக, நல்கினால் கொடுத்தால், மடமகள் மூத்த மகள், முன்றில் திண்ணை. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா மடமகள் அப்படின்றது மூத்த மகள் கிடையாது, இளமகள். புகவா உணவாக அது வந்து சரி. நல்கினால் கொடுத்தால் அதுவும் சரி. மடமகள்னா இளமகள். முன்றில் வந்து திண்ணை அதுவும் வந்து சரி. 74வது கொஷின் நெல் தாளில் எஞ்சிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கை செய்வர். இதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் வந்து போரடித்தல். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல் மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கை செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். 75வது கொஷின் பொறுத்துக. நாகரிகம் சிவிலைசேஷன், நீர்ப்பாசனம் இரிகேஷன், நெற்பெயர் பேடி, உளவியல் அக்ரோனமி. ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். எந்த இயக்கம்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் பார்த்திங்கன்னா திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, கேரளா பரூக் கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் தான் காயிதே மில்லத். 77வது கொஷின் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது அப்படின்னா நாடாளுமன்றம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம். 78வது கொஷின் பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், மீசைக்கார பூனை, வீடு முழுக்க வானம். இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா வீடு முழுக்க வானம் பார்த்திங்கன்னா சே பிருந்தா அவர்கள் எழுதிய நூல். மீதி எல்லாமே சரி. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், மீசைக்கார பூனை, அது இல்லாமல் கடலோர வீடு, பாய்மர கப்பல், பிரயாணம் இதெல்லாம் பாவண்ணன் எழுதிய நூல்கள். 79வது கொஷின் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இது எவ்வகை ஆகு பெயர்? என்ன ஆகு பெயர்னா இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயர். 80வது கொஷின் பயணம் எனும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பயணம் எனும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா பிரயாணம் அப்படின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. பிரயாணம் என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். 81வது கொஷின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களுள் ஒன்று எது அப்படின்னா மண் துகள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று தான் வந்து மண் துகள். 82வது கொஷின் 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது எது அப்படின்னா பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். 83வது கொஷின் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்ற குறளில் கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இதில் கோடு போடல, நம்ம இடும்பை அப்படின்றது கோடு போடுக்கலாம். இடும்பை என்பதனுடைய எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா இன்பம். இடும்பை அப்படின்னா அது வந்து துன்பம், அதற்கு ஆப்போசிட் வந்து இன்பம். 84 பொருந்தாத ஒன்றை காண்க. வித்து வந்து விதை, நிலம், கலை வேண்டாத செடி, வன் சொல் இனிமையான சொல். பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி. வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல். வன் சொல்னா கடுஞ்சொல். 85 கூற்று 1 திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். இவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 2 சரி. திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள்.
இவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். முனைப்பாடியாரின் காலம் எது அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு. முனைப்பாடியாரின் காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரம் பாடியவர் தான் முனைப்பாடியார். 87வது கொஷின். 1. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. 2. வறுமையை மருந்து என்றும் செல்வத்தை பிணி என்றும் கூறுவது தமிழ் மரபு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று பார்த்திங்கன்னா வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. ஸோ 1 வந்து சரி, 2 வந்து வறுமையை வந்து பிணியா, செல்வம் தான் வந்து மருந்து. ஸோ அதனால் கூற்று 2 வந்து தவறு. 88வது கொஷின். ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர் வந்து தியானம் செய். ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்று பொருள். 89 கூற்று 1. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்டு உவமையணி. கூற்று 2. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உவமை அணியாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து தவறு. கூற்று 1, 2 தவறு. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று 1 பாருங்கள். இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகாதேச உருவக அணி. ஸோ எடுத்துக்காட்டு உவமை அணி கிடையாது. உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு வந்தாவே அது வந்து உருவக அணி. இதே உவமை அணி அப்படின்னா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. ஒரு நாட்டின் அரண்களில் பொருந்தாத ஒன்றை காண்க. காடு, வயல், மலை, தெளிந்த நீர். இதில் வயல் என்பது பொருந்தாதது. செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பவர் யார் அப்படின்னா உயர்ந்த பண்புகளை உடையவர். இது கொஞ்சம் சரியான்றது பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன டவுட் இருக்குது. செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பவர் உயர்ந்த பண்புகளை உடையவர். 92. ஜென் சிந்தனையாளர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? எந்த மதம்னா பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள். பொறுத்தக. எதிர்ச்சொல் இது வந்து எளிது வந்து அரிது, ஈதல் வந்து ஏற்றல், அந்நியர் வந்து உறவினர், இரவலர் வந்து புரவலர். ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 94. பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல் என்ற வரிகளில் பயின்று வந்துள்ள அணி எது? எந்த அணினா இல்பொருள் ஓமி அணி. இல்லாத ஒன்றை சொல்லுவது, அதாவது பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல், ரெண்டுமே இல்பொருள் ஓமி அணி. கூற்று 1. பொருட்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவரின் நிலையின் பீடம் 70 அடி உயரம் கொண்டதாக உள்ளது. கூற்று 2. திருவள்ளுவரின் சிலையின் உயரம் அறத்துப்பால் அதிகாரங்களை குறிப்பது போல் 38 அடி உயரம் உடையதாக உள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, 2 வந்து சரி. அதாவது பொருட்பால் ப்ளஸ் இன்பத்துப்பால் அதிகாரங்களை உணர்த்துவது போல் திருவள்ளுவரின் நிலையின் பீடம் 95 அடி உயரம் கொண்டதாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. 70 அடின்னு மென்ஷன் பண்ணல. கூற்று 2 பார்த்திங்கன்னா சரி, அதாவது அறத்துப்பால் அதிகாரங்களை குறிப்பது போல் 38 அடி உயரம் உடையதாக உள்ளது என்பது சரி. 96. பொருந்தாத ஒன்றை காண்க. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை கொடுத்தல் வந்து கிடையாது, களை பறித்தல். ஸோ அதனால் பொருந்தாத ஒன்று வந்து ஆப்ஷன் டி. 97. இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் வந்து கண்ணதாசன். மனித வாழ்க்கையில் விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது எது என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். எது அப்படின்னா பொறுமை. மனித வாழ்க்கையில் விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது எது? பொறுமை. தவறானதை தேர்ந்தெடு. தத்துவம் ப்ரோவர்ப், நேர்மை இன்டிகிரிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, வானியல் அஸ்ட்ரானமி. இதில் வந்து தத்துவம் என்பது தான் வந்து பொருந்தது. தத்துவம்னா ஃபிலோசஃபி. 100வது கொஷின் கூற்று 1. காயிதே மில்லத் அவர்கள் 1952 முதல் 1958 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். கூற்று 2. இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து தவறு, 2 வந்து சரி. 1 ஏன் தவறுனா அவர் வந்து 1946 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அதனால் வருஷம் வந்து தவறாக இருக்குது.
ஸோ வெற்றிகரமாக 7ஆம் வகுப்பு இயல் 6லேருந்து 9 வரைக்கும் 100 கொஷின் பார்த்துட்டோம். இனி ரிவிஷன் வந்து இயல் 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு 100 கொஷின் வந்து பார்த்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து போயிடலாம். தேங்க்யூ.